வணக்கம் வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. நீ நம்ம பார்க்க போகிறது 12th கெமிஸ்ட்ரி. அதுவும் 10 டேஸ்க்குள்ள ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகமான டைமை வந்து கெமிஸ்ட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்டும் இப்போ படிக்கணும் வேணாம் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்க முடியும். அதாவது நான் கொடுக்குற ஸ்டடி பிளானில் நீ ஆல்ரெடி படித்த லெசனோ இல்லை படித்த கொஸ்டினையும் ரிவைஸ் பண்ணாது. இப்போ ஒரு லெசன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா அந்த லெசன் நீ அதில் விட்டுரு. எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய ரிவிஷனுக்கு நிறைய டைம் இருக்குது. பட் புதுசாக படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும்னா புதுசாக படிக்கிறதுக்கு தான் டைம் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால உழைக்க தெரிஞ்சவன் என்ன பண்ணுவானா, உஷாராக என்ன பண்ணுவானா, படிக்காததே படிப்பான். எப்படி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் எக்ஸாமுக்கு? வேற ஆப்ஷனே கிடையாது. அதுவே நீ படிக்காதெல்லாம் படித்து வச்சுட்டு அப்படின்னா எக்ஸாம் அப்போ அதை சேர்த்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? பட் நீ ஆஃப் இயர்ல ஒழுங்காக புது கொஸ்டின்லாம் படிக்காமல் இருக்கன்னு வச்சுக்கோவேன். நீ என்ன பண்ண, பப்ளிக் வரைக்கும் அந்த கொஸ்டின் கடைசி வரைக்கும் படிக்காமலே விட்டுருவேன். அதனால நிறைய பிரச்சனை வரும். ஸோ படிக்காத கொஸ்டினை படி. இது வந்து டாப்பர்ஸ்க்கு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆவரேஜ்னா உங்களுக்கு ஒரு 80% எடுத்தால் போதும்னா அப்படின்ற லிமிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீ என்ன படிச்சிருக்கியோ 80% வரைக்கும் படிச்சிருக்க அப்படின்னா அந்த 80% படித்ததை மட்டுமே அகைன் திருப்பி 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 ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட வீக்காக இருக்கவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். அதை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை படிச்சிடலாம். ஓகேவா? பாஸ் ஆனால் போதும் அப்படின்றவங்க. ரைட். இதை 8 டேஸில் பிளான் போட்டிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் கொடுத்த ஹெல்ப்பில் நேற்று ஒரு நாள் மட்டுமே 500 கிட்ட வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் பண்ண ஹெல்ப்பு, நீங்கள் பண்ண ஷேர் தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியான க்ரோத் இருக்கும். நாங்கள் ஜஸ்ட் அதிகமாக மேக்ஸ் தான் போடுவோம். கெமிஸ்ட்ரிக்கு நம்ம வீடியோஸ் எக்ஸ்ப்ளனேஷனே போட மாட்டோம். பட் ஒரே ஒரு நாளில் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்காக நான் ஒரு சப்ஜெக்டே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ண நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸும் நிறையா சப்ஜெக்ட் நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே நாங்கள் வந்து போட ரெடியாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ரிப்ளை பண்ணுறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கிறதுனால ஒரு சில ரிப்ளைஸ் பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க. பட் அடுத்தடுத்த வாரம் அதுக்குன்னு தனியாக ஆள் போடுற அளவுக்கு உங்களோட ஹெல்ப்னால நாங்கள் பண்ணுவோம் நம்புகிறேன். ஓகே ரைட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்னால் என்னென்னா அப்படின்னா, லாஸ்ட் இயரில் இருந்த இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது. இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் 2 மார்க் தனியாக லைனாக, 3 மார்க் தனியாக லைனாக, 5 மார்க் தனியாக லைனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் அடுத்த லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நடுவில் இது வரும் செக் பண்ணுறதுக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டாபிக் பேஸ்டில் போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த டாபிக் பேஸ்ட் பிடிஎஃப்பும் இந்த வீடியோஸ்லையுமே இருக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்ல இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அங்கே எல்லா பிடிஎஃப்மே இருக்கும். நீங்கள் போய் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க பசங்கிட்டலாம் கேட்டு பாருங்கள். எல்லாமே அதுலேயே இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு வெப்சைட்லையோ ஒரு எதுலையோ போய் தேட அவசியமே இல்லை. நானே உங்களுக்கு டிரைவ் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அதிலே நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அதுவும் நேமோட போட்டிருப்பேன். சரி, நம்ம எதை ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்க வேண்டிய லெசன் அப்படின்னா ப்ரியாரிட்டியான இந்த 7 லெசன். இதை மட்டும் படித்தாலே போதும். நான் சொன்னல 80% எடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படித்தா போதும்னு சொன்ன தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே இதான் 80% எடுத்தால் போதுன்றாங்க. இல்லைனா நான் வந்து பாஸ் ஆனால் போதும்னா இதில் எனி 4 லெசன் வாட் எவர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ஆர்கானிக் பிடிச்சிருந்தா ஆர்கானிக் பண்ணுங்க. ஆர்கானிக்கில் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு அதே மாதிரி 5th லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப டாப் கிரேடு. அதுக்கப்புறமா 14, 10 அப்புறமா 14. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு 13ம் 5ம் 10ம் ஃபுல்லாக பார்த்துரு. இதில் தான் அதிகமாக எக்ஸாமை கேட்பாங்க. ஓகேவா? இந்த 7 லெசன்ல இருந்தே உங்களுக்கு 100க்கு சொல்கிறேன், 100க்கு 70% மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்டான லெசன். நான் சொல்கிறது இன்க்ளூடிங் 1 மார்க். சரி, அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே 5th லெசன், 9th லெசன், 13th லெசன், 11th லெசன், 7th லெசன், 10th லெசன், 14th லெசன். இந்த ப்ரியாரிட்டி பேஸில் தான் நாங்களும் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி படிங்க. ஓகேவா? இது கூட என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஈஸியாக லெசனும் சேர்த்து கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரி, பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே டே 1 பொறுத்த வரைக்கும் லெசன் 5 மட்டும் படிக்கணும். ஏன்னா ரொம்ப பெரிய சாப்டர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதில் இருக்க எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஆல்ரெடி படித்து முடிச்சவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. புக் பேக் ரெண்டுமே தான்ப்பா பார்க்கணும். ஓகேவா? நான் புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போகன்றது கெமிஸ்ட்ரியில் பாசிபிலிட்டியே கிடையாது. பாஸ் ஆகிறன்றது ஓகே. மற்றபடி நீ ஒரு 100க்கு 70க்கு மேலே எடுக்கணும், 60க்கு மேலே எடுக்கணும்னாலும் நீ புக்கின்குள்ளே போயே ஆகணும். வேறு வழியே இல்லை. ஓகே. ஸோ 5th லெசன் ஃபுல்லாக படிக்கிற உனக்கு எவ்வளோ படிக்காத கொஸ்டின் இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சிரு. படித்த கொஸ்டினை ரிவைஸ் பண்ணுறன்ற பேரில் டைம் வேஸ்ட் பண்ணாத. அடுத்த சப்ஜெக்ட் படிக்க வேண்டிய நமக்கு நிறைய வேலை இருக்குது. ரைட். டே 2ல 9th லெசன் படிக்கணும்.
அது கூட ஒரு குட்டியான லெசனுக்காக 6th லெசன் கொடுத்துருக்கோம். புக் பேக், புக்கின் ரெண்டுமே படிக்கணும். நாங்கள் அதில் புக்கின் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதில் புக்கின் கம்பல்சரியாக படிக்கணும்னு அர்த்தம். புக் பேக் படிக்கணும்னா புக் பேக் கம்பல்சரியாக படிக்கணும்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ஸ் படித்தா போதும்னு சொன்னால் அதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படித்தா போதும். இவ்வளோதான் அதோட மீனிங். அதுக்காக தான் உங்களுக்கு ப்ராப்பராக இப்படி கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே புரியணுன்றதுக்காக தான் லெசன் பேஸ்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இருக்கும். நேமிங், ரியாக்ஷன், டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். இது நீங்கள் படித்தா உங்களுக்கு தமிழில் புரியும். அதுக்காக தான். அடுத்து 10, 14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனு. அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க. இதுக்கு புக்கின் மட்டும் பாருங்க. ஓகேவா? அடுத்து டே 4 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல புக்கின்னும் புக் பேக்கும் பாருங்க. 11th லெசனை பொறுத்த வரைக்கும் நேமிங், ரியாக்ஷன், டெஸ்ட், ப்ரிப்பரேஷன், யூசஸ் இதை மட்டும் படிங்க. ஏன்னா இதை மட்டும் நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சி பண்றது, அதுக்கு நம்ம தனியாக ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கோம். அந்த பிடிஎஃப்பும் இப்போ கம்மிங் வர போகிற இதில் இருக்கும். நீ வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னா உனக்கு தெரியும். ஓகே, இவங்க தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டு நம்ம தேடுற வேலையை மட்டும் கொடுக்கல, அதையும் அவங்களே ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நம்ம பழைய ஃபாலோவர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் தனித்தனியாக தான் பிரித்து கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்றது. சூப்பர். அடுத்து 7th லெசனுக்கு புக்கின், புக் பேக் ரெண்டுமே பாருங்க. 4th லெசனில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பாருங்க. புரியுதுங்களா? நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்குற லெசனில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்கன்னு அர்த்தம். இதில் புக்கின் சரி அதிகமாக கேட்குறாங்கன்னா புக்கின் சரி அதிகமாக படிக்கணும்னு அர்த்தம். ஓகே, ரைட். அப்புறம் டே 5 அதில் பார்த்தீங்கன்னா 15, 13 அதில் 13 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுல இருந்து தான் கம்பல்சரிக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஆர்கானிக்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ அதனால கம்பல்சரி எல்லாமே தான் பார்த்தாகணும். ஸோ புக்கின், புக் பேக் எல்லாமே பார்க்கணும். டாப்பர்ஸ் விடவே கூடாத லெசன், டஃப்பாக இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும். அடுத்து 8th லெசன் பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன், ப்ராப்ளம்ஸு, பிஹெச் கால்குலேஷன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றது. ஓகே, அப்புறம் 12th லெசன் நேமிங், ரியாக்ஷன்ஸ் தான் எல்லாமே இருக்கும். அதையும் படிச்சிருங்க. டே 8 லெசன் 2 and 3 யூசர்ஸும் ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் பாருங்க. இல்லை நல்லா படிக்கிறோன்றோம் ஃபுல்லாக படிச்சிரு. ஓகேவா? ஸோ 8 நாளில் ஆல்மோஸ்ட் எல்லா லெசனுமே கவர் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் படிக்கணும், ஏன்னா அதுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த 1 வீக்கில் இதை நீங்கள் எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் மற்றது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீ படித்த கொஸ்டினை மட்டுமே படிச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு மார்க்கே வராது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்காத கொஸ்டினில் மட்டும் படிச்சுட்டு படித்த கொஸ்டினை எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குவா. உனக்கு அப்போ நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஏன்னா நீ படிக்காத கொஸ்டின்லாம் படித்து முடிச்சனாலே உனக்கு பல்கான ஒரு லோடு குறைஞ்சிரும். அப்போ ரிவிஷன் தானே அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஸ்பீடாக படிக்க ஆரம்பிச்சிடும். ரைட். அடுத்து அப்போ என்ன பண்ணுறது, எப்படி நான் ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னா, அடுத்து வர 7 நாள் இருக்குல்ல, அந்த 7 நாளில் டெய்லி 1 hour அப்படின்னு 2 சாப்டரை வந்து நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணணும். வேற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன், நான் கெமிஸ்ட்ரி தான் வீக்னா, நான் அது மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணால் போதுனான்றவன் டெய்லி 1 hour ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு ஒரு நாளைக்கு 2 சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 7 நாளில் ஈஸியாக 15 சாப்டரை முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ அதுக்கான பிடிஎஃப் தான் இது. இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில். நம்ம பசங்களுக்குலாம் தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்க தெரியும், லாஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இருக்கிற எல்லாமே இருக்கும், புக்கில் இருக்கிற எல்லாமே இருக்கும். ஓகேவா? இது வந்து மிஸ்டேக்வா? ஓகேவா? இது வந்து இந்த டிஃபரன்ஸோட கண்டினியூட்டி. ஓகே, இது மட்டும் கிடையாது. அடுத்தது ஈக்குவேஷன்ஸு, தேரி, அப்புறமா வந்து ப்ராப்பர்ட்டிஸு, லிமிட்டேஷன்ஸ் ஒன்று சொன்னோம்ல, அதெல்லாம் இங்கே அப்போ என்ன பண்ணோம், அதில் இருக்கிறது மட்டும் இப்படி வந்து படிக்கணும். இந்த மாதிரி படித்தாதான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் அதிகமாக தான் இருக்கும், நிறைய கொஸ்டின் இருக்கும், படிக்கணும். இது வந்து சென்டம் எடுக்கிற பசங்களுக்காக ரெடி பண்ணது. பட் 8க்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பிளனேஷனு, நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸே நான் தனியாக வச்சுருக்கேன். ஓகேவா? நான் காட்டுறேன். அப்புறமா வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேமிங் ரியாக்ஷனும் ப்ரிப்பரேஷனும் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாலே ஆர்கானிக்கும் உங்களுக்கு பயமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கணும், டெஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? அப்புறமா யூசஸ். இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருக்கு. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். நம்ம பசங்க எல்லாருக்குமே தெரியும். இதை ஸ்கேன் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சொன்னல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வேணும்னா
அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா பிடிஎஃபோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மார்க். இது வரைக்கும் நடந்த 2 மார்க். ஓகேவா? 7 வருஷம் பப்ளிக்ல இருக்கிற மொத்தமாக இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸு. அதை பாருங்க, ஜூன் மாதத்துக்கு ஓடுது, மார்ச்சோடது, மே ஓடுது, ஜூலையோடது. அப்படியே லைனாக இருக்கும். இது வந்து வெறும் பப்ளிக் மட்டும் இருக்காது, அட்டம்ப்ட்டுமே பப்ளிக் தான். ஓகேவா? ஏன்னா அதுவுமே வந்து நம்ம மெயின் ரிசல்ட் தானே சேர்க்குறாங்க. ஸோ அட்டம்ப்ட்டுமே சேர்த்து தான் இருக்கும். இதை பாருங்க, அடுத்தது 2021, 2020 அதில் பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே இருக்கும். அதாவது பப்ளிக் இல்லாதது. அதே மாதிரி 3 மார்க் இருக்கிற எல்லா 3 மார்க்குமே இருக்கும். இது வரைக்கும் கேட்ட பப்ளிக்ல கேட்ட எல்லா 3 மார்க்குமே இருக்கும். ஸோ இப்படி நீங்க படிக்கும் போது, நான் வந்து ரொம்ப ரொம்ப வீக்னா, நான் வெறும் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் மட்டும் படிக்கிறேன்னா, கண்டிப்பா படிங்க. 60+ எடுக்கலாம். 100% சொல்றேன். 60 70 கூட வரும். ஆனா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டுமே படிக்கும் போது லக்கு பேஸ் பண்ணி தான் இருக்காது. நம்ம வந்து ஒரு டார்கெட் பண்ணி போக முடியாது. மினிமம் 50லேருந்து 60 அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றது 100. ஓகே, நான் பேசும்போது எப்பயும் 100 தான் பேசுவேன். ஓகே, ஸோ 50க்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம், 60 வரைக்குமே எடுத்துடலாம். பாருங்க, 3 கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் கொஸ்டின்ஸ், நிறைய பார்க்குறச்சு. ஓகேவா? அதுவே கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா சென்டமேல எடுக்கலாம். எப்படின்னா அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டது தானே. இதுல உங்களுக்கே தெரியும், ஒரு லிமிட்க்கு அப்புறம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இந்த எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் தான் திருப்பி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மோஸ்டா வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதான் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, அதுலயும் முக்கியமா நீ ஒன்ஸ் படிச்சுட்ட, அதை வந்து நீ படிச்சுட்டு அந்த எக்ஸாம் வந்திருக்கா இல்லையா செக் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து அதிகமான மார்க் எடுக்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய டூல். ஆவரேஜா படிச்சாலும் சரி, பிலோ ஆவரேஜா படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் இதுல இருக்க பசங்க இருக்க எல்லா கொஸ்டினையும் பார்த்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா கூட நீங்க மற்றது எல்லாமே பாருங்க. ஓகே, இதை வந்து எக்ஸாமுக்கு லீவ்ல தான் பார்க்கணும். இல்லைன்னா நான் அந்த 7 நாள் பிளான் முடிஞ்சது தெரியுமா, 8 நாள் பிளான், 8 நாள் பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை உட்காந்து பார்க்கணும். ஓகே, அப்புறம் 5 மார்க்ஸ். 5 மார்க் தான் நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கேட்ட எல்லாமே இருக்கு. ஸோ நீ ஈஸியா டக்கு டக்குன்னு மார்ச் வரைக்கும் இருக்கு. மார்ச்ல தான் புக் வந்துச்சு. இங்க 2019-20 பேட்சுக்கு தான் வந்து இந்த புக்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி பார்த்தா இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கு. கம்மிங் லாஸ்ட் வந்த பாருங்க, லாஸ்டா வந்து ஜூன் அட்டெம்ப்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் நடக்கல. அப்ப இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமோட பேப்பர்ஸுமே இதுல இருக்கு. அப்ப இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகே, இது வந்து இப்போ மொத்தமா பிரிச்சுக்கோங்கப்பா, 3ஆ பிரிச்சுக்கோங்க. நான் பாஸ் ஆனா போதும். மிட்ல 100க்கு 60 to 70 எடுத்தா போதும், 90க்கு மேலே எடுத்தா போதும். அப்போ நடுவில் இருக்கவங்கலாம் 60 to 70ன்றது 60லேருந்து 90 வரைக்குமே வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா, ஆவரேஜா படிக்கிறவன் வெறும் எக்ஸாமுக்கு கேட்ட கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலே, 1 மார்க் படிச்சுட்டு போனாலே நீ வந்து 50 மேலே எடுத்துருவ. ஓகே, டன். ரெண்டாவது, ஆவரேஜா படிக்கிறவன் அவன் என்ன பண்ணணும்னா, எல்லா லெசனோட இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா பார்க்கணும். ஓகேவா? நல்லா படிக்கிறவன் 90க்கு மேலே எடுக்கணும், சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இருக்க எல்லாமே தெரியுதான்னு செக் பண்ணணும். இதுல ஒண்ணு தெரியலனாலும் அந்த லெசன் உட்காந்து நீ திருப்பியும் கம்ப்ளீட்டா உட்காந்து ரிவைஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது மட்டும்தான் நீ சென்டம் எடுக்க முடியும். உங்க கேட்டகரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு நேமிங் ரியாக்ஷன் சொல்றேன்னு சொன்னதுல அப்படியே இருங்க. ஒரே நிமிஷம். இதுதான் அந்த நேமிங் ரியாக்ஷன். ஓகேவா? இருக்கிற நேமிங் ரியாக்ஷன் மொத்தமா சேர்ந்து ஒரே பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிடிஎஃபோட லிங்க் தான் இது. மொத்தமா பாத்தீங்கன்னா 45 கிட்ட இருக்கும். இது பாருங்க, 1 2ன்னு போட்டிருக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா 45 கிட்ட இருக்கும். இதோட பிடிஎஃப் லிங்க்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு. ஸோ நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணா மட்டுமே போதும். இது எல்லாமே இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்தந்த நேம் போட்டிருக்கோம். நீங்க போய் பாருங்க, நேமிங் ரியாக்ஷன் வேர்டு போட்டிருக்கோம். அப்படி பார்த்துருந்தா நீங்க அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீ அதை மட்டும் பார்த்துக்க. அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணு. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஐடியா கொடுத்துருக்கேன். அதுவும் மொத்தமாக 3 விதமான பிடிஎஃப் இருக்குது இதில். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினுக்கு அப்புறமா டாபிக் வைஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு தேவைப்படுற நேமிங் ரியாக்ஷன் அப்படின்னு நான் 3மே கொடுத்துட்டேன். ஓகேவா? இதை தவிர்த்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸும் நிறையா பிடிஎஃப்பும் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். இது இல்லாமல் நம்ம வந்து நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது.
ஸோ பார்த்துக்கலாம். நீங்கள் தைரியமாக வந்து படிங்க, உங்களால் முடியும். ஓகேவா? முக்கியமான லெசன்ஸ் இருக்கிற அந்த 6 லெசன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மற்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு. நீங்கள் கொடுக்க சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா ரெடி பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ண ஒரு சின்ன ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. எங்களுக்காக அந்த ஒன்று மட்டும் பண்ணுங்கள். உங்கள் அன்அஃபிஷியல் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இதை பார்த்து பிளான் பண்ணி அதை பிடிஎஃப் எடுத்து எல்லாமே படிப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு வீடியோ கிடையாது. இது 3 பிடிஎஃபோட லிங்க்கு, 15 நாளைக்கான பிளானு, இம்பார்ட்டன்ஸான டாபிக்ஸ்னு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஷேர் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ்க்கும் சப்போர்ட்க்கும்.